Hi students, நம்ம third unit oda supplement reader the first patient it was written by C.V. Burgess. ஸோ இந்த சப்ளிமெண்ட் ரீடர் தான் பார்த்துட்ருக்குறோம். ஸோ இதில் வந்து ஒரு டென்டிஸ்ட் ஹாஸ்பிட்டலில் என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த ஸ்டோரி. இந்த ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து நம்மளுக்கு ஒரு சில கேரக்டர்ஸ் மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டர்ஸில் வந்து they never mention the name. ஸோ நேமெல்லாம் எதுவும் மென்ஷன் பண்ணாமல் மென் ஒன் உமன் ஒன் அந்த மாதிரி தான் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உமன் 5 வந்து ஃபோட்டோகிராஃபி லேடி அப்படின்னு சொல்லியிருப்போம். ஏன்னா அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, எப்போ பாரு அவங்களுடைய ஃபோட்டோஸை காமிச்சிட்டு டைம் பாஸ் பண்ணுறோம் அப்படின்ற பேரில் அங்கே இருக்கிற வெயிட்டிங் ரூமில் இருக்கிற பேஷண்ட் கிட்டலாம் அவங்க ஃபோட்டோஸை காமிச்சிட்ருக்குறாங்க. ஸோ பேஷண்ட்ஸ் எல்லாம் அந்த வெயிட்டிங் ரூமில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் டென்டிஸ்ட் வராங்க. ஸோ ஃபைனலாக என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட் பேஷண்ட் வந்து உள்ளே போகிறாரு. ஃபஸ்ட் பேஷண்ட் யாருன்னா ஜோ. ஸோ அவருடைய நேமு நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜோ வந்து உள்ளே போயிடுறாரு அந்த சர்ஜரி ஹாலுக்கு. உமன் 2 ஐ பிலீவ் த டென்டிஸ்ட் எவர் ஸோ குட். ஸோ அதாவது உமன் 2 சொல்கிறாங்க டென்டிஸ்ட் வந்து எப்போவுமே கொஞ்சம் நல்லவங்க தான், தே ஆர் குட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உமன் 3 எஸ் he took out of 6 for Mrs. Johnstone and she never felt a thing. ஸோ அதாவது மிஸ்ஸஸ் ஜான்ஸ்டோன் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து 6 பல்லு பிடுங்கியிருக்கிறாங்க. அது இங்கே தான் அவங்களும் வந்து ரொம்ப பெயினாக இருந்துச்சு அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலை. ஸோ அதனால் ஐ திங்க் ஹீஸ் குட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்டர் உமன் 8 வித் அ ஸ்மால் பாய். ஸோ ஆல்ரெடி உமன் 7 வந்து ஒரு லிட்டில் கேர்ளோட உள்ளே வந்திருப்பாங்க. அந்த லிட்டில் கேர்ளோட நேம் என்னன்னு பார்த்தோன்னா டார்த்தியா. ஸோ நான் உமன் 8 வராங்க, அவங்க கூட வந்து ஒரு லிட்டில் பாய் ஒருத்தவங்க வந்து கூட்டிகிட்டு வராங்க. உமன் 8 நவ் மோரிஸ் there's nothing to be afraid of. Small boy, I am not afraid. ஸோ ஹியர் உமன் 8 சொல்கிறாங்க அந்த பாயோட நேம் என்னென்னா மௌரிஸ். ஸோ அதாவது மௌரிஸ் நீ ஒன்றும் பயப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த லிட்டில் பாய் சொல்கிறான் எனக்கு ஒன்றும் பயம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். உமன் 8 just a little pull and ever such a winning tongue and all the pain will be gone. இந்த உமன் 8 சொல்கிறாங்க ஜஸ்ட் ஒரு புல், அதாவது லைட்டாக இப்படி பிடிச்சி இழுப்பாங்க அவ்வளோதான், அதுக்கப்புறம் உன்னுடைய பெயின் எல்லாமே இட் வாஸ் கான், எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்மால் பாய் there is no need to treat me like a baby. I am not afraid of a dentist. ஸோ அதுக்கு அந்த லிட்டில் பாய் இருக்கிறான் இல்லையா, ஸோ ரொம்பவே மெச்சூர்டாக ஆன்சர் பண்ணுறான். ஸோ ஐ ஆம் நாட் எ பேபி, நான் ஒன்றும் பேபி இல்லை, என்னை பேபி மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க, எனக்கு ஒன்றும் டென்டிஸ்ட் பார்த்தா பயம் கிடையாது அப்படின்னு அந்த ஸ்மால் பாய் ரிப்ளை பண்ணுறான். உமன் 8 now sit down quietly Morris and I am sure the nice dentist won't be long. ஸோ ஹியர் ஸோ கொஞ்சம் அமைதியாக உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நேரம் ஆகாதுன்னு நினைக்கிறேன், ஸோ நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்மால் பாய் ஐ திங்க் ஐ வில் கெட் எ மேகசின், ஐ ஃபீல் லைக் ரீடிங். ஸோ அதாவது இங்கே அங்கே மேகசின்ஸ் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் ஏற்கனவே இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, ஸோ போயிட்டு அங்கே இருக்கிற அந்த மேகசின்ஸை போயிட்டு நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். The small boy goes to the table and looked out the pile of magazines and newspaper. ஸோ அந்த லிட்டில் பாய் போயிட்டு அங்கே நிறைய குவியலாக நிறைய நியூஸ் பேப்பர் மேகசின்ஸ் இருக்குது, அதுலேருந்து அவனுக்கு தேவையானதை எடுத்துக்கிறாங்க. உமன் 8 ஆல் ரைட் டியர் ஜஸ்ட் as you like. உமன் 8 சிட்ஸ். ஸோ அதாவது உமன் 8 சொல்கிறாங்க ஓகே டியர், ஸோ உனக்கு எது தேவையோ அதை போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த உமன் 8 இருக்காங்க இல்லையா, she was sitting now. Man 5 I am going to ask for gas. I will never forget the last time. ஸோ ஹியர் இங்கே கேஸ்ன்னு மென்ஷன் பண்ணுறது ஸோ அந்த அனஸ்தீசியா மயக்க மருந்து அந்த பெயின் கில்லர் கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அதை தான் சொல்கிறாங்க. அந்த மேன் 5 சொல்கிறாங்க எனக்கு வந்து நான் போயிட்டு இந்த மாதிரி அனஸ்தீசியா எனக்கு மயக்க மருந்து கேட்க போகிறேன், அந்த பெயின் கில்லர் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்ல போகிறேன், ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து அந்த பெயின் வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். மேன் 1 I knew a chap once. He asked for gas. It was the last time he ever asked for anything. Man 2 is that a fact? ஸோ ஹியர் மேன் 1 சொல்கிறாங்க எனக்கு ஒருத்தவன் தெரியும், அவன் வந்து எப்போவுமே இந்த மாதிரி டென்டிஸ்ட் கிட்ட வந்தால் எனக்கு இந்த மருந்து கொடுங்க அந்த மருந்து கொடுங்க அப்படி தான் கேட்டுட்ருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேன் 2 ஸோ அப்படியா அப்படின்னு கேட்குறாங்க.
Enter nurse from the surgery. She walks across the stage and exits left. ஸோ தென் அங்கே உள்ள சர்ஜரி ஹால்லேருந்து ஒரு நர்ஸ் வெளில வராங்க. வந்துட்டு அவங்க இவங்கள தாண்டி கிராஸ் பண்ணி போகிறாங்க. I shouldn't ask for gas or any of these drugs either. It is unnature, I say. Give me the old-fashioned method. ஸோ மேன் 4 சொல்கிறாங்க, நான் வந்து எந்த பெயின் கில்லரும் கேட்க மாட்டேன், ஏன்னா இது வந்து அன்னேச்சுரல்ஸ், அதாவது இயற்கைக்கு மாறானது. ஸோ அதனால் நான் அதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டேன். நம்மளுடைய இந்த ஓல்டன் டேஸில் எப்படி யூஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரியே நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. மேன் 5, you can have them, I will have it without the pain. Woman 5, ஸோ மேன் 5 சொல்கிறாரு, ஸோ நான் இப்படியே இருந்துக்கிறேன், நானும் எதுவுமே கேட்க மாட்டேன், ஏதோ பெயின் கில்லர்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. Woman 5 already we said she shows the photographs. ஸோ அவங்க அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் காமிச்சிட்ருக்காங்க. and you will love this one dear. Woman 6, I'm sure I will. Woman 5, it is one of me riding a donkey along the sand. ஸோ அவங்க வந்து இந்த ஃபோட்டோ பாருங்கள், இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அதுக்கு உமன் 6 ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் உமன் 5 அகெயின் சொல்கிறாங்க, இது வந்து நான் சாண்டு மணலில் வந்து கழுத மேலே ரைட் போனேன், அந்த ஃபோட்டோஸ் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அதுக்கு உமன் 6 ஹோ ஐசே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. உமன் 5, isn't a scream dear, I sat on in the wrong way round just for the laugh. ஸோ அந்த உமன் 5 வந்து ஃபோட்டோஸ் காமிச்சிட்ருக்காங்க இல்லையா, அப்போ அவங்க ஒரு ஃபோட்டோ காமிச்சு சொல்கிறாங்க, இதில் வந்து நான் தப்பாக உட்காந்துட்ருக்கேன் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்காக தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி திரும்ப அவங்களே அதுக்கு ரிப்ளை பண்ணுறாங்க. Enter nurse left, wearing a large hammer. She crosses the stage and goes into the surgery. நர்ஸ் வெளியில் போனாங்கன்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அவங்க வெளியில் போனவங்க இப்போ உள்ளே வராங்க. ஸோ உள்ளே வரும்போது அவங்க எப்படி வராங்கன்னா, ஒரு பெரிய ஹேமர் ஒன்று வந்து கையில் எடுத்துகிட்டு வராங்க. அந்த சுத்தியல் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிட்டு உள்ளே திரும்ப சர்ஜரி ஹால்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. மேன் 6, வாஸ் தட் ஏ ஹேமர் ஷூ கேரிங். ஸோ அதாவது அந்த நர்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல கையில், அது சுத்தியல் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மேன் 7, ஐ ஹவ் சீன் டென்டிஸ்ட் யூஸ் சம் டோர் டூல்ஸ். ஸோ அதாவது ஒரு சில டென்டிஸ்ட் வந்து இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Man 6, well, if it wasn't a hammer, I should be attending an eye specialist and not a dentist. So here, ஸோ ஒரு சிலர் வந்து ஹேமர் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது ஹேமராக மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் நான் வந்து ஐ ஸ்பெஷலிஸ்ட்டை தான் பார்க்க போயிருக்கணும், டென்டிஸ்ட் கிட்ட வரும்போது இது இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணுறது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. Woman 5, I hope he isn't going to use it. Man 3, is it a peculiar thing to have in a surgery? ஸோ Woman 5 சொல்கிறாங்க, இதை வந்து யூஸ் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேன் 3 சொல்கிறாங்க, ஸோ சர்ஜரி ஹாலில் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஒரு பெக்குலியரான விஷயந்தான் அப்படின்னு சொல்கிறாரு. The sound of hammering is heard from the surgery. Everyone looks at the surgery door and then the one another. சர்ஜரி ஹால்லேருந்து ஹேமர் சவுண்ட் வந்த உடனே எல்லாரும் அங்கேயே பார்க்குறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து ஸோ தே ஆர் லுக்கிங் ஒன் அனதர். ஸோ ஒருத்தவங்க அவங்கவுங்க முகத்தை பார்த்துக்கிறாங்க, என்னடா அது உள்ளே வந்து அந்த ஹேமர் சவுண்டு கேட்குதே அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. உமன் 1, ஸோ ஏற்கனவே சொல்லியிருப்போம், இந்த உமன் 1 இருக்காங்க இல்லையா, அவங்க தான் ஜோவோட ஒய்ஃப். ஸோ ஹோ ஜோ, மை போ ஜோ, ஹோ வாட் வில் ஐ டூ. ஸோ வந்து ஏன்னா ஹேமர் சவுண்டு கேட்குது இல்லையா, அதனால் இப்போ ஜோவுக்கு தான் ஹேமரால் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷி வாஸ் ஃபீல் வெரி சேட். ஸோ அவங்க வந்து ரொம்ப சேடாக இருக்காங்க. அண்ட் ஸ்டாண்டிங், அந்த சவுண்டு கேட்டுட்டு அவங்க உட்காந்துருந்தாங்க இல்லையா, அந்த சேர்லேருந்து எந்திரிச்சிக்கிறாங்க. Woman 2, I shouldn't worry, the dentist probably know what he's doing. ஸோ Woman 2 சொல்கிறாங்க, எனக்கு இதை பற்றியெல்லாம் ஒரி இல்லை, பிகாஸ் டென்டிஸ்ட் நோ தட். ஸோ டென்டிஸ்ட்க்கு தெரியும் எதை யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு, தே வெரி வெல் நோ தட். ஸோ அதை பற்றி அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. Woman 1, yes, but does Joe? Surely he's not hammering on poor Joe's tooth.
ஸோ ஹியர் உமன் ஒன் சொல்கிறாங்க, ஸோ என்னுடைய புவர் ஜோ, ஸோ அவருக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஹேமரை வந்து அவருடைய டூத்தில் அடிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. Woman 2, now sit down and don't excite yourself. I'm sure Joe is quite alright. So then woman 2 is replying that, ஸோ நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் ஜோவுக்கு வந்து ஒன்றுமே ஆயிருக்காது, ஸோ நீங்கள் எக்ஸைட் ஆகாதீங்க, ஐ திங்க் ஹீ இஸ் ஆல் ரைட், ஸோ அவர் வந்து கண்டிப்பாக நல்லா தான் இருப்பார், ஸோ நீங்கள் வந்து பெருசாக எதுவும் திங்க் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி woman 2 she was saying that.